தனிப்பிரிவுக்கு இந்த வீடியோ புகாராக நான் அனுப்புகிறேன். நான் முதலமைச்சரின் தனிப்பிரிவுக்கு சிஎம் செல்லுக்கு போன மாதம் புகார் அனுப்பியிருந்தேன். அந்த புகாரானது உயர்நீதிமன்றம் சென்னைக்கு போய் சென்னையிலேருந்து தூத்துக்குடிக்கு அனுப்பப்பட்டிருக்கு. சென்னையிலேருந்து சென்னை லீகல் சர்வீஸிலேருந்து தூத்துக்குடி லீகல் சர்வீஸுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறதுக்கான நகல் வந்துச்சு. அதுக்கப்புறம் தூத்துக்குடி லீகல் சர்வீஸிலேருந்து 7ஆம் தேதி என்னைய கூப்பிட்டு விட்டாங்க. போனப்போ இந்த ப்ராப்ளத்துக்கு உயர்நீதிமன்றம் மதுரைக்கு அனுப்புங்க அப்படின்னா அவங்களும் சரின்னு எழுதி கையெழுத்து வாங்கிட்டாங்க. ஆனால் நேற்று அங்கே லீகல் சர்வீஸ்லேருந்து ஃபோன் பண்ணி ஜட்ஜம்மா சொல்கிறாங்க, நீங்களே அதை வாங்கி கொண்டு மதுரை உயர்நீதிமன்றத்தில் லீகல் சர்வீஸில் கொடுக்கணுமா அப்படிங்கிறாங்க. அதாவது 2018 19 20 21 பல 9 8 வருஷமாக இந்த நீதிமன்றம் நீதிபதிகள் இவங்களுடைய செயல்பாடுகள்லாம் எனக்கு பெரிய வருத்தத்தையும் வேதனையும் அளிக்கிறது. ஏன் அப்படின்னா, மக்களும் மேம்பட்டு இருக்கும்போது இந்த நீதிமன்ற சம்மந்தப்பட்ட கோட்டியேட்டையா மற்ற நிர்வாகங்கள்லாம் மக்களுடைய பின்தங்கிய மாதிரி செயல்பட்டுருக்கு. நீதிபதிகளின் செயல்பாடுகளே பயங்கர வியப்புக்காகவும் ஏதோ வேறு மாதிரி இருக்குது. அதாவது ஒரு டாக்டரு ஒருத்தர் பேஷண்ட்டோட கேஸ் கட்ட பார்க்காம ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டார். பல டெஸ்ட்டுகளை எடுத்து அதுக்கப்புறம் தான் என்னதுன்னு டெஸ்ட்டு கொடுப்பாரு. ஆனால் 2.5 வருஷமாக செயல்படாத அடிஷ்னல் மகிழா கோர்ட்டு திருநெல்வேலி இப்படி எம்பிசி தேவர் சமுதாயத்துக்கும் நான் பட்டியலின சமுதாயத்துக்கும், அதாவது அந்த பொண்ணு யாரையோ லவ் பண்ணுது 2016 17 நான் புகார் கொடுக்க என்னைய குற்றவாளியாக்கி அந்த பொண்ணு மாற்று சமுதாயத்தில் தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க ஆசாரி பையனை கல்யாணம் பண்ணிட்டு ஊரை விட்டு ஓடி போன கதை தான் இது. ஓடி போகிறதுக்கு முன்னாடி தவறுதல்களாக நான் பட்டியலினத்தவனுக்காண்டி இந்த திராவிட அரசுகள் திமுகவும் பண்ணுற அதே இருக்கும்போது நிர்வாக அதிகாரிகளாக ஜெயிலில் அடைக்கப்பட்டிருக்கேன். இது குறித்து 8 வருஷமாக நானும் நேரம் இருக்கும்போதெல்லாம் திருநெல்வேலி மாவட்ட கலெக்டர்கிட்டையும் ஆதிராமத்திட்டையும் மனு கொடுத்துருக்கேன். அப்படி போன செப்டம்பர் அக்டோபரில் மனு கொடுக்கும்போது நடத்தாத வழக்குக்கு நடக்காத நீதிமன்றத்துக்கு நான் வாய்தா போலன்னு இன்சார்ஜ் ஜட்ஜ் JA5 அதில் வாரண்டை வாங்கி கைது பண்ணி இனி 1 மாதம் ஜெயிலில் அடைச்சிருக்காங்க. பெயில் வாங்கியிருக்கேன். அப்போது நல்ல ஜட்ஜி JM5 உள்ளவங்கன்னா அந்த வழக்கை நடத்தணும்ல. கேஸோட தன்மையை பெயில் கொடுக்கும்போது தான் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தெரிஞ்சுட்டு கேஸ் கட்ட திரும்ப நடத்தாத நீதிமன்றத்துக்கு கூடுதல் அடிஷ்னல் மகிழா கோர்ட்டுக்கு அனுப்பிட்டாங்க. இப்போ நான் 4 வாய்தா கிட்ட கிளர்க்குக்கிட்ட போய் போயிட்டு வந்துட்டுருக்கேன். ஒரு நீதிமன்றமும் ஒரு காவல்துறையும் ஒரு பட்டியலினத்தவன் பணம் இல்லாதவன் அப்படிங்கிறக்காண்டி எந்த அளவுக்கு கொடுமை பண்ணுதுன்னு பார்க்கணும். இதில் பெரிய கூத்து என்னென்னா, இந்த அதிகார வர்க்கம் அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் அதிகார துஷ்பிரயோகம் பண்ணி 50 வருஷமாக ஊழல் பண்ணி அதை நீதிமன்றத்தின் மூலயமா அவங்க வக்கீல் மூலயமா பல லட்சம் உச்ச நீதிமன்றத்திலும் உயர்நீதிமன்றத்திலும் செலவு பண்ணி தங்களை தற்காத்துக்கிட்டாங்க. இப்படி இருக்க பட்சத்தில் இவங்க எப்படி மக்கள் இப்படி கீழ் நீதிமன்றங்களாலையும் அதை நடத்தும் கோர்ட்டு ஏட்டையாகவும் மற்றும் போலீஸ் துறையாலையும் பாதிக்கப்பட்டு. அதாவது இவங்களுக்கு காசு தான் முக்கியம். ஏதாவது எக்காரணத்துக்காண்டி கோர்ட்டுக்கு போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் போயிட்டானா அவன்கிட்ட காசை பிடுங்குற இதில் தான் இந்த லீகல் சர்வீஸில் செயல்படுறவங்களே காசப்பட்டவங்களாக தான் இருக்காங்க. ஏதோ ஓசியில் வேலை பார்க்குற மாதிரி இருக்காங்க. அவங்களுக்கு NCCயில் NSSல இருந்தால் நாளைக்கு ஒரு ஜாப்பில் முன்னுரிமை கொடுக்க மாதிரி அவங்க லீகல் சர்வீஸில் வேலை பார்த்தா நாளைக்கு ஒரு அரசு வக்கீலாக ஆகும்போது அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிறதுல தான் செயல்படுத்துகிறாங்க. ஆனால் அதை காசுக்காக தான் செயல்படுறாங்க. இப்படி சம்பந்தமே இல்லாமல் இந்த நீதிபதிகளும் நீதிமன்றங்களும் மக்களை மேம்பட்டு இருக்கிற மக்களை கீழ்த்தரமாக நடத்திக்கிட்டு இவங்களால சமூகம் சீரழிந்துகிட்டு இருக்கு. எனக்கு உரிய நீதி வேண்டும், எனக்கு உரிய பட்டியலினத்தவன் பணம் இல்லாதவங்களுக்காண்டி இப்படி என்னை சீரழிக்கிற திருநெல்வேலி அடிஷ்னல் மகிழா கோர்ட்டு, திருநெல்வேலி JM5 அடுத்தலா தூத்துக்குடி லீகல் சர்வீஸில் உள்ள ஜட்ஜி இதை நான் போய் மதுரை உயர்நீதிமன்றத்தில் வாங்கி வந்து கொடுக்கணுமா? என்ன அநியாயம் பண்ணுறாங்க. இதெல்லாம் நீங்கள் தான் சிஎம் செல்லில் உள்ள அதிகாரிகள்
கேட்டு என்னன்னு முடிவு எடுக்கணும். நன்றி, வணக்கம். என்னுடைய இது வந்து பேச்சுமுத்து சன்னா பெருமாள், 5/281 செங்குளம், சாத்தான்குளம் தாலுகா, ஸ்ரீ வெங்கடேசபுரம் ஊராட்சி, தூத்துக்குடி மாவட்டம்.